ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வார்னிங்கை வந்துட்டு கானா வினோத் அண்ட் நம்ம தர்பீஸ் திவாகருக்கும் வந்து கொடுக்குறாரு. அது எதுக்காக கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இப்போ டூர் மாதிரி வராங்க. ஒரு இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நினைவுகள் இருந்துச்சுன்றதை பரிமாறிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று, இப்போது அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ ரெடியாக வந்து அந்த டோருக்கு பார்த்தீங்களா, எவிக்ஷன் டோர், அந்த டோரில் வந்து இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. யாருக்கு? கானா வினோத்துக்கும் திவாகருக்கும். திவாகர், கானா வினோத் ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நகைச்சுவையாக பேசும்போது கூட, எப்படி நகைச்சுவையாக பேசும்போது கூட வார்த்தையை பரிமாறுக்கிற இதில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தையை தகாத வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் புக்கு வந்து நம்ம சபரி படிச்சுட்டு வெளியே வரும்போது வினோத் என்ன பண்ணுறாரு, ஜாலிக்கு தான் எருமாடு போ முன்னாடி, அவர் உடனே வந்து பண்ணிவாயா நீ போ இப்படி சொல்லிட்டு இப்படி இப்போ கிண்டல் பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப வந்துட்டு இவர் சொல்கிறதும் தவறு, அவர் பண்ணுறதும் தவறு. திரும்ப வினோத் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த விஷயத்தை. ஏன் பண்ணுறான்னு தெரில. இப்போ என்னென்னா, வினோத் ரசிகர்லாம் வந்துட்டு அவர் ட்ரிகர் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறாங்க. தர்பீஸ் வந்துட்டு அங்கே பார்க்கும்போது தர்பீஸ் சைலண்ட்டாக இருந்தாலும் இவர் வந்து ஆரம்பிச்சு விட்றாரு. இவர் லைட்டாக கிள்ளனோன்னா அவர் என்ன பண்ண வாயிலேருந்து எக்கச்சக்கமான வார்த்தையை விட்டுறாரு தர்பீஸ். ஸோ இதை வந்துட்டு வினோத் தான் தவிர்க்கணும். ஏன் வினோத் தவிர்க்கணும்னா, இப்போ தர்பீஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பாட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருப்பார். இவருக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுறது? இவருக்கு இப்போ வந்து டைட்டில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நெருக்கத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் காலையிலேருந்து இதை வந்து 4-5 இடங்களை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன தான் வந்துட்டு அவர் பண்ணாலும் சரி, இவருக்கு அவரை பிடிக்காமல் இருந்தாலும் சரி, இவர் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்துட்டு வினோத்தை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் சரி, இப்போ என்னென்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ எதுவே வருது தெரில. இப்போ போன வாரம் வந்து விஜய் பார்வதி கம்முறுதுனும் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரெட் கார்டு வாங்குவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. இல்லை, ஆனால் திடீர்னு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, பயங்கர பூகம்பமாக வெடிச்சது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க நினச்சாலும் உள்ளே வர முடியுமா? கிடையாது. ஸோ எப்போ எது நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த நேரத்தில் வினோத் வந்து தேவையில்லாமல் அதை பண்ணிகிட்டே இருக்கார். இது சுத்தமாக சரியே இல்லை. காலையிலே இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவரோட பேண்ட்டு கீழே கலந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இது பண்ணி அதுலேருந்து பிரச்சனையாகி அது ஒரு சண்டையாக போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சண்டையாக போச்சு. ஸோ இவரும் வார்த்தையை விடுறாரு. உடனே அதுக்கு வந்துட்டு திவாகரும் அந்த வார்த்தை விடுறாரு. அதாவது இவர் ஒரு வார்த்தை தான் விடுறாரு, திவாகர் 10 வார்த்தை விடுறாரு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வினோத். ஆல்ரெடி விஜய் சேதுபதியே வந்துட்டு அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தாரு வினோத்துக்கு. திரும்பவும் இதை பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் என்ன பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல வந்து விக்ரமும் சொல்லிட்டாரு, சபரியும் சொல்லிட்டாங்க, திரும்பவும் பண்ணுறாரு. இது எங்கே போய் முடிய போகிறதில்ல. இதுக்கு முக்கிய காரணம் பிரவீன் கூட சொல்லலாம். ஏன்னா பிரவீனும் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக பண்ணும்போது ஒரு சில பேருக்கு சும்மா இருப்பாங்க, பண்ணலாமா வேணாமான்னு. ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்து உடனே கை சொரிய ஆரம்பிச்சிடும், ஓகே பண்ணிவிடுவோன்ட்டு. அதுதான் இங்கே வந்து இருக்குது. ஆனாலும் பிக் பாஸ் சூப்பராக வந்து 2 பேருக்கு ஒரு தரமான ஒரு வார்னிங்கை கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வினோத் வந்து அவருடைய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.